ஆளுமை வாய்ந்தவரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரவேற்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 1977 எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கில் இருக்கார். 10 தடவை போட்டு 9 தடவை ஜெயிச்சிருக்காரு. அதில் அவர் சாதனை. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே ஜெயலலிதா தான் 2011 அப்புறம் இவரை கண்டுக்கவே இல்லை, தூக்கி ஓரம் போட்டாங்க. ஜெயிச்ச பொழுதும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. எல்லா தொண்டர்களையும் அவருக்கு தெரியும். அதிலெல்லாம் புஷி அடிச்சிக்க முடியாது. நிர்வாகிகள் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். கட்சியே அவர்கிட்ட தான் இருக்குது. விஜய் கூட அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தராக வந்து திமுக சேர்ந்துனுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நேற்று ஃபுல்லாக செங்கோட்டையன் வழக்கம் போல் இவங்களுக்கு இது பண்ணிட்டு அங்கே போயிட்டார். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். டெல்லி மேலிடம் என்ன சொன்னதுனால தான் நான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தேன். டெல்லி மேலிடம்னா அதிமுகவுடைய ஹெட் ஆஃபீஸா சொன்னாரா இல்லையா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. தாவேக்கா வந்து இப்போ வளர்ந்து வர கட்சி, இதால வந்து தனித்து நின்று செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆளுமை வாய்ந்தவரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரவேற்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 1977 எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கில் இருக்கார். 77, 80, 84, 89 ஜெயிக்கிறாரு. 91 ஜெயிக்கிறாரு. 5வது முறை ஜெயிக்கும் போது தான் ஜெயலலிதா எம்எல்ஏ ஆகிறார், இது அமைச்சராகிறார். எம்ஜிஆர் ஆமக்கல. எம்ஜிஆர் இவரோட இளைய வயது உள்ள திருநாவுக்கரசர் போன்றவரோடு ஆக்குறாரு. அது ஒரு பார்ட் வச்சிங்களேன். அப்புறம் 91, 96 மட்டும்தான் தோக்குறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி 9 தடவை 10 தடவை போட்டு 9 தடவை ஜெயிச்சிருக்காரு. அதில் அவர் சாதனை. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதை தாண்டி செங்கோட்டையன் எங்காவது வெளிப்பட்டிருக்காரா அப்படின்னு நான் அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பார்க்குறேன். எதுவுமே கிடையாது. எங்கே வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தா சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த விவகாரத்தில் வாச்சாத்தி கொடுமை நடந்தது. அப்போ இருக்கா அந்த வாச்சாத்தி கொடுமையின் போது அதை ஆதரித்து பேசியிருந்தவர் செங்கோட்டையன். அன்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் நல்லசிவன் தலைமையில் இப்போ இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி செயலாளர் ஸ்பேஸ் சண்முகம், அப்போ விவசாயம் மாணவர் அணிலாம் இருந்தார். அவங்க எல்லாம் இணைஞ்சி இந்த வாச்சாத்தி மக்களுக்காக போராடும் பொழுது இவர் அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார். நல்லசிவனுக்கு அப்போ வயசு ஜாஸ்தி, 67 வயசு என்னமோ. நல்லசிவன் வயதானவர். வாச்சாத்தி மலை மேலே இருக்குது, இவர் எப்படி அங்கே போனார்லாம் கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் அமைச்சர். வாச்சாத்தி தரையில் தான் இருக்குது. மலைவாழ் மக்கள்னால் மலையில் இருப்பாங்கன்னு நினச்சினார் இவர். அப்போ அது ஒரு பெரிய கேலிக்குரிய விஷயமாக மாறிச்சு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார். எந்த காலத்துலேயும் இவர் வந்து அந்த துறையில் முத்திரை பதிக்கலை, அப்படியே இருந்தார். 2011 ஜெயலலிதா பீரியடில் ஏதோ வேளாண் துறை ஏதோ ஒரு அமைச்சராக இருந்தார். அவர்கள் குடும்பத்தாராலேயே வீட்டுக்கு வரமாட்டேங்கிறார் அதுன்னு புகார் அளிக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் ஜெயலலிதா கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஒரு காவல் அதிகாரி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எந்த பொறுப்புக்கும் வர முடியல. எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி எங்கே பாருக்கீங்க, இங்கே வந்தீங்கன்னா ரைட்டு, எங்கே இருந்தீங்க, திருநெல்வேலி, சரி இப்போ திண்டுக்கல்லில் போடுறாங்க, அங்கே போயிருந்துக்கப்போ, இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. அந்த மாதிரி இவர் மாட்டினோடனே தூக்கி அடிச்சிட்டாங்க. மந்திரி பதவியை பிடிங்கிட்டாங்க, மாவட்ட செயலை பிடிங்கிட்டாங்க, ஓரமாக போன்ட்டாங்க. அதோட ஜெயலலிதா இறக்கும் வரையில், அதாவது 2016 சீட்டு கொடுக்குறாங்க, ஆனால் அமைச்சர் பதவி கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி 2017 முதலமைச்சர் ஆகும் பொழுது இவருக்கு முதலமைச்சர் கேட்குறாங்க, இவர் பயந்து போய் மறுத்துடுறாரு. இன்னும் சில காரணங்கள் மறுக்கிறதுக்கு அந்த ஸ்டஃப் இல்லை. அப்போது இவரை கல்வி அமைச்சர் ஆக்குறாங்க அந்த இதில். அவ்வளோதான். அதை தாண்டி ஜெயலலிதா இப்போ சொல்கிறாங்கல்ல, ஜெயலலிதா கண்டுபிடிக்கப்பட்டவர், ஜெயலலிதா வந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்லாம் பேசின விஷயம்லாம் எடுத்து போடுறாங்கல்ல, அதே தம்பிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே ஜெயலலிதா தான் 2011 அப்புறம் இவரை கண்டுக்கவே இல்லை, தூக்கி ஓரம் போட்டாங்க. 2வது தடவை ஜெயிச்ச பொழுதும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. இதுதான் இவருடைய வரலாறு. அதனால் மாபெரும் தலைவர் அதெல்லாம் கிடையாது. இவருக்கு என்ன வரும் அப்படின்னா, ஜெயலலிதா அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் போவாங்க. அதாவது கலைஞர்
பிரச்சாரம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளே இவங்க 2 ரவுண்டு முடிச்சுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டை. அவ்வளோ ஸ்பீடு. அந்த போகிறதுல ரூட்டு போட்டு கொடுக்குறதுல இவர் கில்லாடி. கூடயே போவார், கான்வாயில் ஃப்ரண்ட்டில் போவார். அது இதில் கில்லாடி இவர். அந்த வகையில் இவர் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மூலை முடுக்கு கிராமங்கள், அந்த மாவட்டம் எங்கெங்கே போகணும் எப்படி போகணுன்றதுல அவர் இது. ஏன்னா இப்போ அரை நூற்றாண்டு காலமாக அரசியலில் இருந்தவர் இப்போ ஆரம்பித்த கட்சியில் போய் இணையும் போது அந்த கட்சிக்கு கூடுதல் பலமாக தானே சார் இருக்கும்? அது இருக்கும். ஆனால் எல்லா பசங்களும் லாஸ்ட் பெஞ்சு பசங்களாக இருந்தால் என்ன வாதியாராக இருந்தாலும் கற்றுக் கொடுக்க முடியாதுல்ல. ஒரு ஸ்கூலு ஒரே தொல்லை குத்துனது பசங்க சார். அப்படி பார்த்தா லாஸ்ட் பெஞ்சு பசங்களை வந்து ஈஸியாக இடப்பட முடியாதுல்ல. அவங்க தான் வந்து டாப்பாகவும் ஆயிருக்காங்க. டாப்பாகவும் இருக்காங்க, தருதலையாகவும் இருக்காங்க. அது வேற. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வந்தவன் வாழ்ந்ததும் கிடையாது, சராசரி வீழ்ந்ததும் கிடையாது. வாழ்க்கை சூழ்நிலை எப்படி ஆகுதோ அதை வச்சு தான் உங்கள் இது முடியும். உங்களோட கல்லூரியில் படித்தவர்கள் வேறு வேறு இருப்பாங்க. நீங்கள் மீடியா துறைக்கு வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தான். என்ன வாழ்க்கை எடுத்தாலும் அப்படி தான். அதனால் சூழ்நிலை தான் நம்மளை உருவாக்குது. அது வாய்ப்பு கொடுக்கும் சூழ்நிலை. அதை கை பிடிச்சிக்கிட்டு நம்மளை வளர்த்துக்கிட்டு போகணும். அது வாய்ப்பு கொடுத்தா கூட நான் பிடிச்சிக்க மாட்டேன். நான் இப்போ நீங்கள் மீடியா துறைக்கு வந்துட்டீங்க, இன்றைக்கி காலையில் அது எடுக்கணும், ஒரு 4-5 தான் படிச்சிருப்பீங்க, பேட்டி பார்த்துருப்பீங்க, ட்விட்டர் போயிருப்பீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நேராக வருவேன்னா மாட்டிக்குவீங்க. கரெக்டாக? அப்படி தான் இவர் வராரு. நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஜனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். 38 மாவட்டம் இருக்குது. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்குறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு கவலையே இல்லை. நீங்கள் எது சொன்னாலும் நம்பிட்டு போயிடுவானுங்க. மைக்கை போடுவான், சொன்னோன்னா மடக்கிட்டு போயிட்டே இருப்பான். திட்டினா கூட கண்டுக்க மாட்டான். அப்போ நீங்கள் தைரியமாக சந்திக்கலாம். ஆனால் அவங்களே சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, கூட இருக்கிறவங்களா எதாவது தயார் பண்ணுறீங்களா பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர்னா அவருக்கு 150 ரூபா டிக்கெட் 1500 எப்படி வைக்கணும்னு தெரியும். அது தாண்டி வேறு எதுவும் தெரியாது. சேரகர் எடுத்துக்கு போகாமல் பார்த்துக்குவார். ஈவெண்ட்டு பண்ணி தர சொன்னால் பண்ணி தருவார். அவ்வளோதான். எல்லா தொண்டர்களையும் அவருக்கு தெரியும். அதிலெல்லாம் புஷி அடிச்சிக்க முடியாது. நிர்வாகிகள் எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் போட்ட ஆளுங்க. கட்சியே அவர்கிட்ட தான் இருக்குது. விஜய் கூட அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். அந்த மாதிரி. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அடுத்த கட்டம் என்ன, யார் நிர்வாகி, என்னென்ன இது, யார் இந்த மாவட்டத்தில் இவன் நல்லா ஒர்க் பண்ணுறான், இவனுக்கு பதவி கொடு, அது கிடையாது. இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சவன் இவனுக்கு கொடு, நீ அவன் கூட இரு, அவ்வளோதான். இப்படி இருந்தால் கட்சியும் அடுத்த கட்ட நகரம். அது தலைவர்கள் நீங்கள் பாருங்கள். அர்ஜுன், இவர் மாதவ அர்ஜுனா, அவர் எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா, இந்த எஸ்ஐஆர் படிவம் அந்த இதில் பேசுகிறாரு. எஸ்ஐஆர் இது உங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னா உங்கள் பாஸ்போர்ட்டு ஆதாரெல்லாம் பிடிங்கிடுவாங்கன்றாரு. இவர் படித்தவர், இவர் இது இந்த இதில் இருந்தார், அந்த பிரசாந்த் கிஷோரோட இருந்தார், பெண்ணில் இருந்தார், அதில் இருந்தான்றாங்க. இவருடைய நாலேஜ் எந்த லெவலில் இருக்குது தெரியுதா? ஏங்க உங்களுக்கு வாக்குரிமை இல்லைங்க, இந்த தடவை நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கல, நீங்கள் வீடு மாறி வந்துட்டீங்க, அங்கேயே அவங்க வாங்கி வைக்கல, ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் விட்டு போச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ராப்பராக நம்ம எப்படி சப்மிட் ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். அது ஃபில் பண்ணி கொடுக்கும்போதே நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னா ஆதார் கேட்பாங்க. ஏதாவது ஒரு இது ஆதார் இருந்தால் ஆதார் போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடும், உங்கள் வாக்கும் வந்துடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வாக்குரிமை இல்லைன்னு ஒன்று, இவங்க வாங்க உங்கள் பாஸ்போர்ட்டையும் ஆதார் கார்டையும் ஒப்படைச்சிருங்க, இனிமேல் உங்களுக்கு இல்லை அப்படின்னு. அப்போ இவர்கள் நாலேஜ் அவ்வளோதான். இது தவிர நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் ஏதாவது ஒன்று அறிக்கை அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக காப்பி அடிக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஒன்றுக்கு 4 ஐஏஎஸ் இருக்காங்க. சித்திக் ஐஏஎஸ், கோபால் ஐஏஎஸ், காகர்லா உஷா, இது போக அடிஷ்னலாக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன். இவங்க 4 பேரும் ப்ளஸ்ஸு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டீம், இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே இருக்கிற இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக, நம்ம ஸ்டேட்டுக்காக நகர்ப்புற வீட்டு வளர்ச்சித்துறை கீழே, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நகர்ப்புற வீட்டு வளர்ச்சித்துறை இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் அந்த மெட்ரோவுக்கு இந்த 2 டிஸ்ட்ரிக்ட், 2 இது மாவட்டம், கோவை, மதுரை, அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து கொடுங்கன்றாங்க. எனக்கு என்னன்னு கவலையே படாமல் 2011 சென்சஸ்ஸு, அப்புறம் அந்த ஓட்டை போடுறதில்ல, அது 12 மீட்ரு விட்டு, 12 மீட்டர்னா 36 அடி, 36 அடி ஓட்டை போடணுன்னா 40 அடியாவது ரோடு இருக்கணும். அப்போ தான் பில்டிங் எதுவும் பாதிக்காது. 15 அடி ரோடு, 20 அடி ரோடு, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் வாங்கி பார்க்குறான். என்ன இது ரிஜெக்ட் போ. அப்போது சிஎம் என்ன பண்ணோம், இங்கே வா, ஒன்றுக்கு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து இவ்வளோ பேரை வச்சா ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க. கலைஞரான்னு திட்டுவார், ஜெயலலிதா. இவர் என்ன பண்ணுறாங்க, தலைவரை இப்படி ஒரு அறிக்கை விடுங்க தலைவரை, வஞ்சிக்கிறது தமிழகத்தை அப்படின்னு. இந்த லெவலில் தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை இவரே இந்த லெவல்னால்
நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் அடிக்கணும். என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட ஒழுங்காக கொடுக்க முடியல, அதிகாரிகளை வச்சுட்டு என்ன ஆட்சி பண்ணுறீங்க நீ தானே கேட்கணும். தாவேக்கா என்ன பண்ணாங்க? அவங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறது. ஏன்னா அவர் போட்டார், அதே மாதிரி போகலாம். இவ்வளோ தான் இவங்க நாலேஜ். இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்றீங்க? இப்போ இதில் வந்துக்கிட்டு இவர் வந்தால் என்ன வராட்டின்னா, சரி இவர் வராரு, இவர் வந்து என்ன பண்ணுவார்? விஜய்கிட்ட போய் உட்காருவார். இவர் மூஞ்ச விஜய் பார்க்க, விஜய் மூஞ்ச இவர் பார்க்க, 2 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் கேட்பார், நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவங்களன்னு. சார் சேர்ந்தன சார் கட்சியில். ஓ நீங்கள் தான் இல்லை அது. சரி சரி ஏதாவது இருந்தால் நீங்கள் புஷிக்கிட்ட சொல்லிட்டுங்க, அவர் என்கிட்ட சொல்லிட்டு வருவார். ஏன்னா அவங்கள பார்க்க முடியல என்னால், டெய்லி பார்த்து இருந்தா பயமாகுது எனக்குன்னு. உடனே அவர் பயம்னா அந்த பயம் இல்லை, ஏதாவது அரசியல் பற்றி கேட்டிங்கன்னா அந்த பயம். சரின்னு ஒரு புஷிகிட்ட போனால் சொல்கிறார், இதுக்கு தான் நான் சொன்னேன், தலைவர் வந்து நானும் தலைவரும் 1 to 1 பேசும்போது உங்களை பற்றி தான் சொல்லியிருந்தார், நாளிலேருந்து நீங்கள் என்னையே பாருங்கன்னா அவ்வளோதான். நாளைக்கு வருவார், தலைவரை நான் பார்க்கணும், தலைவரை பார்த்து இப்போ தான் 1 to 1 உட்காந்து பேசியிருந்தோம், உங்களை பற்றி தான் பேசியிருந்தார் தலைவர். தலைவர் வந்து உங்களை அந்த 4 மாவட்டம் போட்டிருக்காங்களே அங்கே போய் வேலை செய்ய சொன்னார், நீங்கள் போங்க, எதாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுவாப்புல, எப்படிங்கிறேன், ஐயோ இப்போ தான் உங்களை பற்றி நான் பேசியிருந்தேன், தலைவர்கிட்ட சொன்னேன், 1 to 1 பேசும்போது சொன்னேன், நான் வந்து இது பண்ணுறேன், நாளைக்கு ஃபோன் பண்ணுறீங்களா வச்சுருங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுவாப்புல, ஏய் ராகுல் அது என்னான்னு பாடுறா அந்த ஃபோனை, நான் வந்து புஷி அந்த அண்ணன் வந்து தலைவர் இட்டார போய்கிறேன்னு சொல்கிறா, ஏதாவது சொல்லி சமாளி. அவ்வளோதான். ஏன்னா புஷி தான் அங்கே, புஷிக்கு எதிராக தான் இவரை கொண்டு வந்துக்கிறாங்க. கொண்டு வந்தது ஜானு, இன்னொரு தலைவர். இவர் என்ன பண்ணுறாரு, நீ கொண்டு வா, தலைவர் பற்றி எனக்கு தெரியாது, 4 நாள் மதித்து பேசுவார், 5ஆவது நாள் என்கிட்ட விட்டுருவார், நான் பார்த்துக்கிறேன். சரி இவர் 4 மாவட்டம் இருக்குது, எப்பா அங்கே வா, ஏய் ராமசாமி நீ வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இப்படி பண்ணணும், ஏய் கந்தசாமி நீ இப்படி பண்ணணும். இவர் ஏய் ராமசாமி என்னடா பண்ணுகிற, இல்லை செங்கோட்டை அண்ணன் சொன்னாப்புல இது சொன்னாரா, என்ன பண்ண போகிற அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேன், சும்மா தானே இருந்தேன், அப்படியே இரு, சரிண்ணா ஓ அவ்வளோதான். இதுதான் புஷி. புஷியை மீறி எதுவும் பண்ண முடியாது. இப்போ சொல்லுங்கள், இவர் அனுபவிச்சர் வந்து என்ன பண்ண போகிறார், இவர் அக்ரெசிவ் லீடரா இவர் சரி அதை மீறி நான் எது பண்ணாலும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி விஜயை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு நேராக பண்ணையூருக்கு போனான்னா விஜய் பார்த்துன்னு இருப்பார். புஷி வராரு என்னன்னு கேட்டுக்கங்க, அவரும் நானும் சங்கீத சுரங்கள் பாட்டெலாம் பாட முடியாது, வந்து உட்காந்து என்னையே பார்த்துன்னு இருக்கிறாரு, நான் அவரை பார்க்க அவர் என்ன பார்க்க சங்கீத சுரங்கள் பாட்டு தான், அதனால் பார்த்துக்குங்க. தலைவரை நான் பார்த்துக்கிறேன், தலைவரை நீங்கள் போங்க தலைவரை. வாங்க செங்கோட்டை அண்ணன், நீங்கள் மாபெரும் மனிதர், இப்போ தான் தலைவர்கிட்ட பேசியிருந்தோம், உங்களை பற்றி தான் பெருமையாக பேசியிருந்தார், என்னண்ணா எங்கள் வேலையை நடக்க மாட்டேங்குதுங்க, யாருமே அப்படியா சொன்னால், யார் தலைவரை, தான் இந்த இவன் இந்த கந்தசாமி, நான் பேசுகிறேன் தலைவரை, நீங்கள் போங்க, அவ்வளோ இதாங்க நடக்க போகுது, நீங்க வேணா பாருங்க. சார் ஆனா அருண்ராஜ் அவர்கள் சொல்றாங்க, செங்கோட்டை அவர்கள் தாவேக்கால இணைந்ததை ஒட்டி வந்து ஆளுகின்ற அரசும் சரி எதிர்கட்சிகளும் வந்து ரொம்பவே பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. என் பேயா பிசாஸ் அவரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். திடீர்னு இவர் எடப்பாடி வராரு, படிக்கட்டு தடிக்கிறது, பட்டுன்னு கூட இருக்கிற வேலுமணி அப்படி நெஞ்சில் தாங்கி பிடிச்சா வச்சுக்கிங்க, எடப்பாடி சட்டையை பிடித்த வேலுமணி அப்படின்னு 2 பேரை விட்டு பேச விடுவாங்க. அப்புறம் எடப்பாடி வேலுமணிக்கு சண்டையா, அதிமுக உடைக்கிறதா, அதை 2 பேர் பேச விடுவாங்க. இப்படியே தான் நீங்கள் ஏடிஎம்கில் பிரச்சனை என்னென்ன பேசுனாங்க. வேலுமணி 40 பேர் கூட வெளியே வர போகிறாரு, 6 அமைச்சரோட சண்டை, கட்டி புரண்டி, டெய்லி உள்ளே போனாலே ஒரே சண்டை தான் அப்படின்ற அளவுக்குலாம் பேசினாங்க. எதாவது நடந்துச்சா? எதுவும் நடக்கலை. இப்போ இவர் அப்படி போனார், வந்தார், டைம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார், நீ வெளியே போகிறா சார்னு அமுச்சு விட்டாங்க. முடிஞ்சிச்சா? எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தார்? 500 பேர். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போனார் மைத்ரேயன், எத்தனை பேர்? டிரைவரோட வரமாட்டேன்ட்டான், ஆனால் நான் பார்க்கிங்கில் இருக்கிற நீ போய்ட்டு வானான்ட்டான். அடுத்து அனுராஜா, ஆளே கிடையாது. யார் இருக்காங்க? அப்போ இவர்கள் என்ன, நம்ம பத்திரிகைகள் மாபெரும் தலைவர்னு இவர்களே மாபெரும் தலைவர் உருவாக்கிட்டாங்களா? அதை செங்கோட்டையன் அங்கே போயிட்டா இவர்களுக்கு ஒரு அசிங்கம் இல்லை. அதே செங்கோட்டையனை திமுகவில் சேர்த்தா வர்றா, ஒவ்வொருத்தராக வந்து திமுகவில் சேர்ந்துன்னுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நேற்று ஃபுல்லாக செங்கோட்டையன் வழக்கம் போல் இவங்களுக்கு இது பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு. கண்டிப்பா அந்த 2 அழுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் பின்பு வந்து ஒண்ணு வந்து பிஜேபி அழுத்தம், இன்னொன்னு வந்து திமுக அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தான் வந்து தூண்டுதல் பெயர்ல தான் தாவேகாவோட இணையறதாகவும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பிஜேபி அப்படி கேட்காதீங்க. இவர் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லா, பாஜக ஸ்லீப்பர் செல்லா அப்படி தானே கேட்குறீங்க? அதே எப்படி சுற்றுறீங்க? அப்படியே டிஎம்கே ஸ்லீப்பர் செல் யாருக்குன்னு 2-3 பேர் இருக்கிறாங்க உள்ளக, அதனால் டிஎம்கே தேவையில்லை. இவர் பாஜக ஸ்லீப்பர் செல் தான். ஏன்னா டிஎம்கே பெரிய ஆஃபர் கொடுக்குது, அந்த ஆஃபரையும் மீறி இவர் அங்கே போகிறாருன்னா பாஜக ஸ்லீப். ஏன்னா பாஜக உள்ளே பேச ஆளே இல்லை.
அதனால் நீ சென்று அங்கு சில காலம் இயங்கி வருவாயாக, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களை தூக்கி வருவாயாக அப்படின்ட்டு இவர் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவரும் வந்திருப்பார். எனக்கு கூட அப்படி தாங்க தோணுது. ஆஃபரே மறுக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஆஃபர் தெரியுமா? வெளியே சொல்லக்கூடாது. அது 1க்கு 2 பேர் பேசுனாங்கல்ல, பெரிய ஆஃபர். முடியாண்டு அங்கே போயிட்டார். அப்படின்னா அதை விட மேலே இருந்து சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். எஜமானம் தானே அவர் சொல்லி தானே ஏடிஎம்குள்ள என்ன ஊட்டி கலாட்டா பண்ணார்ல. அப்போ அவர் என்ன சொன்னார்? டெல்லி மேலிடம் என்ன சொன்னதுனால தான் நான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தேன். டெல்லி மேலிடம்னா அதிமுகவுடைய ஹெட் ஆஃபீஸாக இது சொன்னாரா இல்லையா? அப்போ டெல்லி மேலிடம் இவரை ஆப்ரேட் பண்ணுதுன்னு இவரை ஒத்துக்கிட்டாரா? அதே டெல்லி மேலிடம் தான் அவர் ஆப்ரேட் பண்ணுது. எப்பா உஷாராகிங்கப்பா, அதுதான் சொல்லுவேன் நான். கண்டிப்பா சார். இப்போ அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து அரசியல்ல செல்வாக்கு வாய்ந்தவர்லாம் கிடையாது, அதனால அவர் திமுகவுக்கு வந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த கட்சிக்கு போனாலும் அவரை வச்சு திமுகவுக்கு லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் சேகர் பாபுட்டே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கணும். சீச்சி, இந்த பழம் புளிக்க வாங்கல்ல ஒரு பழமொழி, நரி ஒன்று எட்டி பறிச்சு பார்க்குமா, எட்டவே எட்டாது திராட்சை தோட்டத்தில். சீச்சி, இந்த பழம் புளிக்கன்னு போயிடுமா, ஏன்னா முடியலல்ல. அது மாதிரி இது இந்த கதை. நேற்று ஃபுல்லாக ஏன் இப்போ ட்ரை பண்ணீங்க? இவர் ஒன்றுமே இல்லைல்ல, எதுக்கு நேற்று வெரைட்டி ட்ரை பண்ணீங்க? பாவம் அவர் வேறு 8:30 மணிக்கு சந்திச்சிடலாம் சேகர் பாபு சார் அப்படின்ட்டு நைஸாக கதவை திறந்து காலை வெளியே எடுத்து வச்சா ஐயோ அப்படின்னு ஒருத்த கத்துறான். யாரா நீன்னா? கேமராமேனுங்க, வெளியே வருவீங்கன்னு காத்துனுக்குறாங்க, அதாங்க இங்கேயே நைட்டே படுத்துட்டாங்கன்றானுங்க. அப்புறமா ஒரு காரை எடுத்துகிட்டு போனால் சுற்றி இவர் கூடயே ஃபாலோ பண்ணோன்னா பார்த்தாரு, மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். நடந்ததா இல்லையா? அதான் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ராஜகண்ணப்பன் வந்து எம்ஜிஆர் அவர்களை சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுகல இருந்து 30 ஆண்டு அனுபவம் பெற்ற பின்புதான் எம்ஜிஆர் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 50 ஆண்டு இருந்தாருங்க, 50 ஆண்டு ஆச்சு அவரு. சரி சொல்லுங்க. அந்த ஆளுமை திறன் கூட வந்து இவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வர வர எல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப இலட்சம் புள்ள இதாயிட்டாப்புல. யாரை கதை விஜய் எம்ஜிஆர் மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் எம்ஜிஆர் பற்றி சொல்லிடுறேன். சதுரலேகா இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க, ஆட்சியர் அந்த முன்னாள் ஐஏஎஸ், அவங்க மதுரையில் ஆட்சியராக இருக்காங்க, திண்டுக்கல்லில். எம்ஜிஆர் அப்போ சிஎம் 84 85 மேலே அந்த ஊருக்கு வராரு. அன்னை தெரசா வராங்க, அவங்கள வரவேற்கிற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் கலந்து வராரு. சந்திரலேகா மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்றாரு, வாங்க இந்த ஊரில் சுப்பிரமணியன்னு ஒருத்தர் 72 நான் கட்சி பிரிஞ்சப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி செத்து போயிட்டாப்புல. கல்யாணம் ஆகி 6 மாதம். அவங்க மனைவி இந்த பேர், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஆட்சியிட்ட சொல்லிட்டு முதலமைச்சர் போயிடுறாரு. ஈவினிங் கூட்டம், சிஎம் உட்காந்துருக்காரு. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஆளுங்களாம் அமைச்சு கூட கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒரு அம்மா வருது, என்ன கூட்டத்தை சலசலப்பாக என்னான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எம்ஜிஆரை பார்க்கணும். யார்? ஒரு 72 செத்து போன தொண்டர் சுப்பிரமணியம் அவங்க ஒய்ஃபு எம்ஜிஆரை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்துடுறேன். ஏம்மா ஒன்றை பற்றி தான் சொல்லியிருந்தேன், நாங்கள் தேர்ந்தது நீயே வேண்டியா, நல்ல விஷயம், வா என்ன ஏதாவது செய்யணுமா, என்ன பண்ணோம்? இல்லைங்க, ஏராளமாக செஞ்சிட்டாருங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க. அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் தேடுறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியம். சரி கூப்பிட்டு போய் விட்றாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, எதாவது வேணுமா? ஐயா இவ்வளோ நாள் செஞ்சதே இது ஐயா, உங்களுக்கு நன்றி சொல்ல தான் ஐயா வந்தேன். சரி இருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்றாரு. 72 இறந்து போன ஒரு தொண்டன் பேரை ஞாபகத்தில் வச்சு இறந்ததுலேருந்து அந்த குழந்தை படிக்கிறது, வீடு, வேலை எல்லாம் பண்ணி கொடுத்து 86 14 வருஷம் கழிச்சும் பேரை ஞாபகம் வச்சு ஆட்சியர்கிட்ட அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணக்காக கூப்பிட வைக்கிற எம்ஜிஆர் எங்கே? விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் எவ்வளோ பேர் செத்து போனான். முதல்ல மாவட்ட நிர்வாகி 3 பேர், அதில் சஜி முக்கியமான ஆள். திரும்பி பார்க்கல, அந்த குடும்பத்தை பேசலை, ஒரு ரூபா நிதி கூட கொடுக்கல. இவர் எங்கே? இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. எம்ஜிஆர் 20 வருஷத்துக்கு மேலே டிஎம்கேல இருந்தார். எம்ஜிஆரால் டிஎம்கே வளர்ந்தது, டிஎம்கேயால் எம்ஜிஆர் வளர்ந்தார். எம்ஜிஆரால் கருணாநிதி முதலமைச்சரானார். எம்ஜிஆரால் திமுக 71 பெருவெற்றி பெற்றது. 67 அண்ணாட்ட வந்து எம்ஜிஆர் நிதி, எம்ஜிஆர்லாம் எவ்வளோன்றீங்க நிதி? 1 லட்ச ரூபா அசால்ட்டாக கொடுப்பாரு. 1 லட்ச ரூபான்றது எம்ஜிஆர் கொடுக்குறப்போ 1,000 நகை 100 ரூபா. அப்போ கணக்கு போட்டுங்க, கோடிகளில் போகும். அண்ணா என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் தம்பி நிதி அளிக்கிறார் எனக்கு, அந்த நிதி என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு, அதனால் அந்த நிதி இருக்கட்டும், அதுக்காக வேணான்லாம் சொல்ல, இருக்கட்டும். ஆனால் என் தம்பியுடைய முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும். ஏன்னா இப்போ ஓட்டே மொத்தமே 1 லட்சம் 1.5 லட்சம் தான் இருக்கும். 1 லட்சம் தான் இருக்கும். 30,000 ஒவ்வொரு தொகுதி 30,000. அதனால் தம்பி உன் முகத்தை காட்டு அப்படின்னு, அது எனக்கு போதும், உன் பணம் என் பாக்கெட்டில் இருக்க மாதிரி எப்போ வேணாலும் ஒன்று. அப்படி எம்ஜிஆர் மதிச்சார். இன்னொன்று சொன்னார், ஒரு கனி மரத்தில் காய்த்து கொண்டிருந்தது, அந்த கனி
யார் மடியிலாவது விழாதான் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த கனி என் மடியில் விழுந்தது. அதை எடுத்து நான் இதயத்தில் வைத்து கொண்டேன். அந்த இதயக்கனி எம்ஜிஆர், தம்பி எம்ஜிஆர்னாரு. அது இதயக்கனி படத்துல அந்த வசனம் வரும். அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மற்றவர்களோட எம்ஜிஆர்னால டிஎம்கே பயங்கரமாக ரீச் ஆச்சு. கட்சி கொடியை சினிமாவில் காமிச்ச முதல் நடிகர் எம்ஜிஆர் தான். அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம், அவருடைய இது, அவரை வெளியே அமைச்சப்போ அவரை கொண்டு போய் செங்கோட்டையனோட ஒப்பிடணும்னா ராஜகண்ணப்ப உண்மையிலே எம்ஜிஆர் பயங்கரமாக திட்டுறாருன்னு தான் நான் எடுத்துக்குவேன். கண்டிப்பா. இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு எடுத்துக்காட்டு, அதாவது திமுக வளர்ந்ததற்கு சொல்றீங்க. அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட திமுகவிற்கு இல்லையா? இப்போ எந்த காலத்துலையும் கிடையாது. எங்களுக்கு எதாவது பண்ணுன்னா பண்ணிட்டு போ, உன்னை பாராட்டுவோம். பண்ணலன்னா திட்டுவோம். கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியே போனால் மலையாளி. எம்ஜிஆர் தானே சொன்னாங்க, மலையாளி. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிங்களேன், திராவிடத்தில் என்னென்ன இருக்குது? இருக்குங்க, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த திராவிடத்தில் கேரளாவும் இருக்குல்ல, அப்போ ஒரு மலையாளின்னா ஏன் தெரியும் மலையாளி நீங்கள் அப்படி தான் சொல்லுவோம். என் கூட இருக்கிறவரும் நல்லவர், அவர் புத்திசாலி. வெளியே போயிட்டா முட்டாள், ஏமாளி. எம்ஜிஆர் என்னென்ன அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? எம்ஜிஆரை ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. எம்ஜிஆர் அவ்வளோ திட்டுவாங்க. திட்ட திண்டுக்கல்னு வரல விஜயகாந்த், அந்த மாதிரி எம்ஜிஆரை திட்ட தாய்மார்கள் மத்தியில் இவங்க வேலையே தான் அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆர் மத்தியில் இமேஜ். இது ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. ஜெயலலிதா மரியாதையும் பெருசாக பூச்சி. இப்போ அந்த இடத்தை விஜய் அவர்கள் கைப்பற்றணும்னு நினைக்கிறேன். விஜயகாந்தை பண்ணாங்க. அப்புறம் கரூர் மேட்ரு முடிஞ்சோன்னா போட்டு அடின்னு சாத்துறாங்க. ஜனங்க பார்க்குது, டேய் இவங்க யாரை திட்டுறாங்க? விஜயகாந்தை யார் திட்டுறா? டிஎம்கே. டிஎம்கே திட்டா அவன் நல்லவன தாண்டா இருப்பான், விட்றா பாவண்டா விட்றா. அப்படி தான் விஜய்க்கு தப்பிச்சார் விஜய். இதே எல்லாரும் சேர்ந்து ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து அடிச்சுன்னு தான் மாட்டிகிட்டு இருப்பார் விஜய். டிஎம்கே திட்டுதுன்னா அவன் பாவம் நல்லவனாக தான் இருப்பான்னு. ஏன்னா அவர் பாவம் அப்பா ஆயிடுனா, அவர் அதுக்கு முழு காரணம் கிடையாது. அவர் ஏதோ நினச்சார், ஏதோ நடந்துச்சு, அப்போ அதில் தப்பிச்சார். ஆனால் அதுக்காக எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் எல்லாம் ஆகிட முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ செங்கோட்டையன் தாவைக்கால இணைந்தது தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் எங்களுக்காக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார்.